சில குடும்பங்களில் வந்து என்னன்னா மனைவி வீட்டோடயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதில் இன்னும் தப்பு இருக்கிற மாதிரி நான் உணரலை. ஏன் அப்படின்னா மனைவி வீட்டோடு உள்ளவங்க தான் அரவணைச்சு கொண்டு போகிறாங்க. என்னுடைய கணவர் வழியை எடுத்துக்கிட்டால் இது வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம் ஏது இருக்கோம் கூட பார்த்தது கிடையாது. எதுவுமே எங்களை கண்டுக்கிட்டதும் கிடையாது. இது என்னுடைய பொண்ணு கல்யாணமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொண்ணுடைய வளகாப்பாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு பால்காய்ப்பாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட இருந்து முந்த நாளே வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டவங்க. என்னுடைய கணவர் இறந்த அன்னைக்கு அவங்க நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னா என் மாப்பிள்ளையை தூக்கிட்டு போன மறு நிமிஷமே அவங்க இல்லை. அந்த அடக்க ஆராதனை சர்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஆளையே காணோம். இந்த மண்ணும் பூவும் அள்ளி போடுறது கூட அவங்க இல்லை. ஒரு ஆறுதலான பேச்சு, என்னையும் என் பிள்ளைகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் பேச்சு, என் முகத்தை கூட அவங்க அன்னைக்கு சரியாக பார்க்கல. சந்தோஷமான தருணங்களில் நம்ம கூட இருக்கிறது பெருசு கிடையாது. இந்த மாதிரி இக்கட்டான வேதனையான நேரங்களில் தானே அவங்க இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் வீட்டார் வந்து என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி நிறைய குடும்பங்களில் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு நிறைய பேர் இதை யோசித்து இனி அந்த மனைவி குடும்பத்தோடு போயிட்டீங்க வச்சுட்டீங்கன்னு பேசாமல் அதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சனால அந்த விஷயங்கள் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.